சுகாசு இரு தேச தியாகிகளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் வேற எப்படி ராணுவ சூப்பரா போட்டு இது என்ன எனத்துக்கு இப்படி போட்டுச்சாங்க அது வாட்டுக்கு எனக்கு சுதந்திரத்தின் தானே போட்டு கொடி பிடிச்சி. அவங்க அப்பா மட்டன் எடுக்க போகும்போது கொடி 2 வாங்கிட்டு வந்துச்சா, வாங்கிட்டு வந்தது தான் கோடு உடனே போயாச்சு. ஆளு ட்ரெஸ் எல்லாம் தூக்கியாச்சு, சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்படி போட்டிருக்குது வேற மாத்தி போட்டிருக்குது ஒரே கையில் இப்படி போடோடு. ஏண்டதாங்க இப்படி போட்டு நீ அழகா இருக்குது. சுதந்திர தின விழா ஸ்கூலுக்கு போகலைங்கிறனால ஸ்கூலுக்கு போறதா இருந்தா இந்த ட்ரெஸ் போட்டு போயிருக்கலாம். எங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டரும் டீச்சரும் கண்டிப்பா வந்துடும்னாங்க. எனக்கு என்னமோ இன்னைக்கு தலைவலி காலையில இருந்து உடம்புக்கே சரியில்லை. அப்புறம் ஐயா போனீங்கன்னா சொல்லுங்க, நான் வர்றேன் உங்க ஸ்கூலுக்கு வந்து நான் சுதந்திர தினத்துல கலந்துக்கிறேன்னு எந்திரிச்சதையுமே சொல்லுது. அதார அவங்க ஃப்ரெண்டு மறந்தாங்களாமா. நீ ஒர்க் பண்ற ஊர்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டு சுகா ஸ்கூலுக்கு போறாங்களாமா. அவங்க வந்து இன்னைக்கு அவங்க அம்மாயி வீட்டுக்கு அங்க வராங்களாவா. ஓ அதையும் பாத்துக்கலாம், மீட் பண்ணிக்கலாம். ஆனா சுகாஸ் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறதா இருந்தா இந்த ட்ரெஸ் போட்டு போய்க்கலாம். ஏன் சுகாஸ் சுதந்திர தினத்துக்கும் போய்க்கலாம். நம்மளுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த தியாகிகளை வீடியோ எடுத்துட்டு நினைவு வைக்கிறோம். அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுனால தான் நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறோம். இது பாருங்க வேலைக்காகாது ஓடுது பாருங்க வீடியோ எடுத்தோம் பாரு வேணுன்னே. ஏன்டா தாங்க ஓடியா வராது. நம்ம லட்சுமி பாருங்க இங்க படுத்துட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் எடுக்கவே இல்லை. காசா நீங்க வேற அந்த இதையே அது பில்லு மசால் பில்லு அது மசால் பில்லு. அன்னைக்கு சுகாஸ் எப்படி இது எல்லாமே சுத்தம் பண்ணி விட்டுருந்துச்சுல அங்க வரைக்கும். நானு அப்போ கரணை இருந்ததுன்னா எடுத்துக்கலாம், கரணை இருந்ததுன்னா ஊனி விட்டுக்கலான்னு போட்டு கரணையே சருகாய் போயிரு மாட்டேங்குது. சருகே ஆகி போச்சு பழசு. பாதிதான் பாதி பச்சையா இருக்குது, பாதி சருகாய் போச்சு. அப்படியே தானா முளைச்சிருது. அதுலயே அப்படியே கிடந்துன்னு ஈரம் பட்டுச்சுனாலும் முளைக்கி நான் என்ன பண்ணேன் நறுக்கி ஏகம் ஊனி விடலாம், அந்த சொட்டையில ஊனி விடலான்னு நினைச்சேன். எனக்கு அதுக்கெல்லாம் டைம். நாங்க ஒரு செடி வச்சிருக்கிறோம் கரிசலாங்கண்ணி, முக்கியமான ஒண்ணு முடிக்கி எல்லாமே நரைச்சி போச்சு. இன்னைக்கு கொண்டாந்து வச்சிருக்கிறோம் நரைச்ச முன்னாடி. வெள்ளை கரிசலாங்கண்ணி இது வருங்க. இது வந்து பொன்னாங்கண்ணி. இது வந்து பெரிய பொன்னாங்கண்ணி. இதை நம்ம பிடுங்கி விட்டுறலாம், அந்த செடிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பாருங்க ஒரு குட்டி கத்திரிக்காய் எப்படி விழுந்துருச்சுன்னு. இந்த தக்காளி செடியமா குட்டி தக்காளி அடக்குது. கோவில் கிட்ட இருந்து கொண்டு வந்து வச்சா வளர்ந்துருச்சு. கோவில் கிட்ட தான் அந்த கரிசலாங்கண்ணியும் இருந்துச்சு. ஆமா இங்க ஒரு குட்டி கத்திரிக்காய் பாரு, அழகானது கீழே விழுந்துருச்சு. அதுதான் இப்படி நிறைய உளுந்து கிடக்குது. நோய் வந்து பிடிக்கிறது. என்னடா அத்தனை பிஞ்சு கோசன்னு இருந்தது. 24 சக்கரம் இருக்குதா? 24 எவ்வளவு சக்கரம்? 24 சக்கரம்ல கோடுகள் தான். சக்கரத்துல இருக்கிற கோடுகள் மாத்தி சொல்லிட்டு நான் சக்கரமானு கேட்டேன். 24 சக்கரத்துக்கு எங்க போறது? அப்புறம் நிறைய பிஞ்சு பிடிக்குது சாமி கத்திரி செடியில. என்னன்னா ஒன்னையுமே காணமேன்னு பார்த்தா இப்படி உளுந்து கிடக்குது. ஆமா கோழி கொத்துதல். 810 பவுடர் தான் நண்பர்களே தூவி விடுறாங்க. ஆனா நிறைய பிஞ்சு வைக்குதுங்க. அதுல வந்து எல்லாம் கொட்டி போயிருதுங்க. அதுக்கு அதை சாம்பல் சில பேர் போட சொன்னாங்க, அதையும் தான் போடல நான். அந்த இது அப்படித்தான் கீரை இந்த மாதிரி படல் கட்டி விட்டு போட்டு ஒண்ணுமே முளைக்கல. சும்மா போட்டிருந்தது அத்தனை இருந்துச்சு. அவ்வளோ முளைச்சிருந்தது. படல் கட்டாம இல்ல படல் கட்டாம போட்டிருந்தா அப்படி முளைச்சிருந்துச்சு. அதெல்லாம் கோழி பறச்செறிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த மாதிரி படல் கட்டி அதுக்குள்ள போட்டா ஒண்ணு கூட முளைக்கல. கோழி கொத்தறக்கலாம் தெரியல. ஒன்னையுமே காணுங்க நண்பர்களே. செங்கீரை அத்தனை அருமையா டேஸ்டியா இருக்குது. நம்ம வீட்டுல பொறிச்சு நான் விதைக்கு போடுறோம். அந்த மல்லிகைப்பூ செடிக்கு வாழை இலை நிழலே விட்டுக்க மாட்டேங்குது. வெயிலும் படு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு என்ன நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு, அப்புறமா சேனக்கிழங்கு, அப்புறம் வாழை தாரி ஈனது. ஏமா இது இன்னும் பெருசே ஆகலமா. வாழைக்காய் அதே சைஸ்லயே இருக்குது. இது டக்குன்னு ஆன மாதிரி இருக்குது. ஆனால் இந்த சைஸில் இன்னுமே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் வெண்டைக்காய் இருக்குது.
இப்படி இந்த கீரை ஒரு நாளைக்கு பறித்து சுகாஸுக்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு போட்டு கொடுக்கணும். சுகாஸுக்கு மாறாதனாக்கும் இந்த கீரை சுகாஸ் செங்கீரை பாருங்கள் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபுல்லாக புழுவுதா. சுகாசு அந்த இது வெத்தலை கொடி சாப்பிடுது முடிக்க விட அந்த குட்டிகளை பாருங்க. வெத்தலை கொடி அங்கே இருக்குது சாப்பிடுது. வெத்தலை கொடி அத்தெரிஞ்சிரு சாப்பிட்றதுக்கு சாப்பிடுதோ இல்லையோ. அட ஒரு சிஸ்டர் வந்து சுண்டைக்காய் இருந்தால் ஆராதனா பாப்பாட்டு கொடுத்து விடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கமெண்டில். ஆனால் வந்து என்ன இந்த டைம் இல்லைங்க சிஸ்டர். ஒன்று வறண்டுருச்சுங்க செடி. ஆமாங்க இங்கே வருங்க காஞ்சிருச்சு. நானே இங்கே வருங்க சின்ன சின்ன அப்படியே பிஞ்சுக்காய் அங்கங்கே ஒன்று ஒன்று இருந்துச்சா அதைத்தான் பறித்து வச்சேன். ஒன்று சுத்தமாகவே இங்கே வருங்க காஞ்சே போச்சு. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நிறைய இருக்கும்போது நான் கொடுத்து விட்றேன். கொடுத்து விட்டு வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆமாம் ஆராதனா குட்டி ஸ்கூலில் தான் படிக்கிறாங்களாம்மா அவங்க பொண்ணுமே. வருங்க ரெயின் கீரை பெரியம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தது. எங்கள் அம்மா ஐடியா பண்ணினாலும் இவ்வளவு இல்லைன்னா கோழி கொத்தி சாப்பிட்ருக்கு. வருங்க இங்கே தான் செங்கீரை போட்டால் ஒன்று 2 தான் இருக்குது. வருங்க வந்து லெமனு, இங்கே கொய்யா, இதுவும் ஊர்லேருந்து கொண்டு வந்தேன் நான் மல்லிகைப்பூ. பெருசு பெருசாக பிடிக்கும் ரோஸ் மாதிரி அந்த மல்லிகைப்பூ அடுக்கு மல்லி. என்னம்மா வெண்டைக்காய் வருங்க வெள்ளை கலர் அப்புறமா ரோஸ் கலர் ரெண்டும் இருக்குது. இப்படி பாதுகாப்பு பண்ணாவே எதுவும் இருக்கிறதில்ல. வேறு ஏதாவது ஊனி விட்டுடலாம் இதுக்குள்ளே. சோளம் இங்கே பாருங்க முல்லைப்பூச்செடி, கோவா பழத்தை பாருங்கள். ஓ மை காட் ஒன்று கீழே வந்துச்சு. இல்லை நாங்கள் சாப்பிட்றதே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே ஈஸியாக கிடச்சா அது சாப்பிட மாட்டோம்ல. அது மாதிரி சுவாமியா தள்ளு சுவாமியாமா. என்னாச்சு இங்கே காட்டு. இந்தாங்க 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 கோவை பழம். அப்புறம் அம்மந்தீங்களா? அம்மந்தா அப்படின்னா சாப்பிட்ற. அம்மந்தா அப்படின்னா சாப்பிட்றேன்னு அது. என்ன பண்ணுற? நேத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே காட்டிடாத. ஏய் வாவ் முட்டை இருக்குது உள்ள. எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு தலையில முட்டையில் கூடு வேறு ஒன்று கையில் வச்சு நெசிஞ்சிச்சு. அதை குழாய் கூடு நேரம் உட்காரு. ஆராதனா யாரோ வர்றாங்க. பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி வேணாம் அது சாப்பிடக்கூடாது. அது பஞ்சு சாப்பிடக்கூடாது. காய்ச்சல் வந்துடும். வேணாம் புரியுதுங்களா மக்களே உங்களுக்கு? ஏன் சுகாஸ் சுகாஸ் ஏன் வேஸ்ட் பண்ணுற ரோஸ்கல்? இங்கே பாருங்க இங்கே இப்படி மழை ஈரம் இல்லைன்னா இங்கே செம்மையாக உட்காந்து விளையாடலாம் கூட்டி விட்டு. ஆனால் மழை ஈரத்தில் வீசிச்சா இல்லை இது ஆயாவுக்கு கொடுத்துடலாம். இதை மட்டும் பத்திரமா வைங்க. ஆயா பிடிக்கும். நசுங்கிச்சு. ஓகே. ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெய்ய ஆயாக்கு கொடுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இந்த செடிகளெல்லாம் தான் இருக்குது. பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா நம்ம குட்டிகளே நம்ம செடிகளை வந்து ஏய் போங்க 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 போங்க. அப்புறம் அசைவே மாட்டேங்குது வருமா? வாருங்க செம்பருத்தி செடி அங்கே இருக்குது. இந்தா
இந்தாமா சின்ன வேற போக்குன்னு போச்சு உனக்கு வேணுமா வாழை எடுத்து போங்காட்டி பாவம் தடா உடனே எந்திரிச்சு நிற்கிது உனக்கு நான் மசால் பில் போடுறேன் இல்லை ஊசி போட்டிருக்குது 4 நாள் ஆச்சு மசால் பில் போடுறப்ப பயமாக இருக்குது அதுவும் சூடுங்கிறாங்க சாமி நிறைய பேர் கொஞ்சமாக போடலாம் இங்கே பாரு சரி நான் கொடுக்குறேன் சரி சாமி உனக்கு வேணுமா சரி கண்ணை மூடுறத பாரு பவ்யமாக நடிப்பாங்க ஆனால் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா குத்தின்னு குதிப்பாங்க நம்ம மேலேயே ஏறுற மாதிரி எனக்கு இப்போ தள்ளி இருக்கு அங்கே வாரு பிடிச்ச கீரை எவ்வளோ பெருசாயிடுச்சுன்னு அதுக்குள்ளேயும் மாட்டேன்னு சரி நான் பொரிச்சு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பிடிச்ச கீரை கொண்டு வந்து எவ்வளோ பெருசா வச்சா அதுக்குள்ளேயும் இங்கே பாரு சரி நான் இங்கே வாரு 2-3 ஆட்டு கொடுத்துன்னு இருக்குது நான் பொரிச்சு இது கடந்து சாப்பிட்டுக்கிறதே எனக்கு பிடிச்ச கீரை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்க இங்கே பாருங்க நெல்லிக்கனி நிறைய பிடிச்சிச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடித்து கொள்ளலாம் ஏமா வேணுமா உனக்கு